ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மேனியன் தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்மார்ட் லூப்னா என்ன, ஸ்மார்ட் லூப் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட யூசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரைப்ஸ்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். ட்ரைப்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ எப்படி ஃபேஸ்புக்கில் குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ்புக் குரூப்ஸ் அந்த மாதிரி நிறையா மெம்பர்ஸ் வெவ்வேறு ஊரில் இருந்து ஒரே குரூப்பில் இருப்பாங்களா, அதே மாதிரி தான் இந்த பின்ட்ரெஸ்ட்லேயும் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இதை நம்ம நார்மலாக பின்ட்ரெஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணும்போது எந்த குரூப் வந்து பாப்புலராக இருக்குது, எது ரிலேட்டடான குரூப், அதெல்லாம் காமிக்காது. நம்மளாக தான் போய் சர்ச் பண்ணி உள்ளே ஜாயின் ஆகணும். பட் இந்த டெய்ல்விண்ட் எக்ஸ்டென்ஷனில் இருக்க ட்ரைப்ஸ் ஆப்ஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்ம என்ன ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறோமோ அதில் இருக்கிறதுல டாப் மோஸ்ட்டில் இருக்கிற எல்லா குரூப்ஸையும் நமக்கு காமிச்சிடும். அதில் நம்ம ஜாயின் ஆக கொடுத்து நம்மளோட போஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். எப்படி நம்ம அடுத்தவங்களோட போஸ்ட்டை நம்ம போர்டில் போட்டுக்கிட்டோமோ அதே மாதிரி நம்மளோட போஸ்ட் ஒரு பின்னை அவங்களோட குரூப்பில் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்க குரூப்பில் போடுறது தான். அப்புறம் அவங்களோட பின்ஸையும் நம்மளோட குரூப்பில் நம்மளோட போர்ட்ஸில் எடுத்து பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அடுத்தவங்களோடதுலேயும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோடது அடுத்தவங்களோட பார்க்குற மாதிரி வச்சுக்கிறக்கு பேர் தான் இந்த ட்ரைப்ஸ். ஃபேஸ்புக் குரூப் மாதிரின்னு கூட சொல்லலாம். நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணால் நம்மளோட போஸ்ட்டை போடுற மாதிரி சில அட்மின் வச்சுருப்பாங்க, இல்லை அட்மின் மட்டும்தான் போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இந்த பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டால் போதும், நம்ம அதில் போஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ கைஸ், ட்ரைப்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டெய்ல்விண்ட் டேஷ்போர்டு வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது அப்படியே இந்த ஐக்கான் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது ஒரு குரூப் மாதிரின்னு. இது உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் பிளாகராக இருக்கட்டும் வாட்டெவர், அந்த கண்டென்ட்டை நல்லா ரீச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எந்த ட்ரைப் போடாமல் வச்சுருந்தா அப்படி தான் கேட்கும். கெட் ஸ்டார்டட் வித் ட்ரைப் கொடுங்க. இதில் நீங்கள் என்னென்ன கேட்டகிரி, உங்களோட கேட்டகிரி எது ரிலேட்டடாக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் எல்லா கேட்டகிரி சிஆல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு இது செலக்ட் பண்ணிக்கிறேன், மென் ஃபேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 5 தான் செலக்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே செலக்ட் பண்ண முடியாது. நான் 5 ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். அது ரிலேட்டடான பாப்புலர் குரூப்ஸ் எனக்கு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் ஒன்ஸ், ஆல் திங்ஸ் பேபி அண்ட் கிட் ரிலேட்டட், அந்த கிட்ஸ் ரிலேட்டடான லைஃப் ஸ்டைல், இது அவங்க கேட்டகிரி. இதில் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 125 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. பட் ரீச் பார்த்தீங்கன்னா 191.1K ரீச். இதில் 13 மெம்பர்ஸ். ஸோ நம்ம இது ஷோ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிலேட்டடான என்ன கேட்டகரி நீங்கள் வச்சுருக்கீங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடான ட்ரைப்ஸ் வரும், குரூப்ஸ் வரும். இப்போ நான் இதில் எது சூஸ் பண்ணிக்கிறேன்னா, இருக்கிறதுலே அதிக மெம்பர்ஸ் இருக்கிறது இதில் தான். ஸோ நான் இதில் ஜாயின் கொடுத்துட்றேன். சில குரூப் அவங்க ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க, நம்ம டக்குன்னு ஜாயின் ஆகிடலாம். சில குரூப்பில் ரெக்வஸ்ட் தான் கொடுக்கணும், அவங்க அக்செப்ட் பண்ணால் தான் நமக்கு அதில் குரூப்பாக ஆட் பண்ண முடியும். இவங்க இதில் ஓப்பனாக வச்சுருக்கனால நோ ப்ராப்ளம். ஸோ அது அப்படியே நெக்ஸ்ட்டு எல்லாம் கொடுத்துருங்க. ஆட் டு ட்ரைப்ஸ் கொடுத்துருங்க. ஷோ வாட் ஹேப்பன், அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் குரூப், நம்மளோட குரூப்ஸ். இதான் இந்த குரூப்பில் போட்டிருக்க போஸ்ட். இவங்கெல்லாம் தான் குரூப் மெம்பர்ஸ். இதில் இவங்க 225 இருக்குது இவங்களுக்கு ரீச். 225 கண்டென்ட் இவங்க மட்டும் போட்டிருக்காங்க. டெலிஷியஸ் ஆன் அ டைம் அவங்க. ஸோ அடுத்து இவங்க 160. அந்த மாதிரி இவங்க குரூப்பில் யார் இருக்காங்க, அவங்க எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்காங்க, அவங்க எப்படி ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது. இவங்க ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. லேட்டஸ்ட்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அவங்க என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறது. நெக்ஸ்ட்டு நம்மளோட போஸ்ட்டை எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் போட்டு வச்சுருந்த பின்னை இதில் இன்சர்ட் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்களோட பின்ட்ரெஸ்ட் போயிட்டு இந்த பின்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒரு பின்னை தொட்டாலே நமக்கு இந்த டெய்ல்விண்டோட எக்ஸ்டென்ஷன் காமிக்கும்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். டேப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? எந்த போர்டில் இதாகணும்னு கேட்குது. நான் சட்டசாக் டிசைன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓகே, அது எல்லாமே அதுவே டிஸ்கிரிப்ஷனில் இதாகிக்குது. ஏன்
பின் பண்ணியிருக்க போர்ட்லேயே ஆல்ரெடி பின் பண்ணக்கூடாது. ஸோ நான் அதை கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் இதில் இது பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் அதே வந்துடுச்சு. ஃபேஸ்புக் ட்விட்டர் வேணும்னா ஷேர் பண்ணிங்க, இல்லாட்டி வேணாம். இது ஸ்மார்ட் லூப்பில் ஆட் பண்ணுறது. நம்ம ஸ்மார்ட் லூப் முன்னாடி பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். நான் இப்போ ஆட் டு ட்ரைப்ஸ் கொடுத்துறேன். ட்ரைப்ஸ் கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துடும் பார்த்தீங்களா, ஒரு டேப் வரும். இந்த லிட்டில் ஒன், ஐ மீன் அதில் தான் நம்ம ஜாயின் ஆகிருக்கோம். அதில் நம்ம செலக்ட் கொடுத்துக்கலாம். ஒரு மாதத்துக்கு அந்த குரூப்பில் நம்மளால் வெறும் 30 பின்ஸ் தான் நம்மளால் அதில் போஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அடுத்தவங்க பின்னை இதில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஓன் பின் க்ரியேட் பண்ணி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பின்னை இதில் நம்ம போட்டுக்கிறது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா பிகாஸ் மந்த்லி 30 தான் கொடுக்குறாங்க இவங்க. உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பே பண்ணி தான் வாங்கணும். பே பண்ணி அளவு வாங்குற அளவுக்கு இது ஒர்த் இல்லை. நமக்கு ஆஸ் எ பிகினராக இருக்கிறவங்களுக்கு பே பண்ணி வாங்குறது அவ்வளோ இது இல்லை. நீங்கள் நல்லா உங்கள் பிஸ்னஸை நல்லா ரீச் பண்ணியாச்சு, எனக்கு இந்த இதில் போடுற பின்ஸ், ஐ மீன் ஷெடியூலிங் பின், ஸ்மார்ட் லூப்ஸ், ட்ரைப்ஸ் இதெல்லாம் பத்த மாட்டேங்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் இது ஆட் டு ட்ரைப் கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம டெய்ல்விண்ட் விண்டோவுக்கு போகலாம். இல்லாட்டி ரிஃப்ரெஷ் கொடுங்க. ஓகே, ரிஃப்ரெஷ் கொடுத்தாச்சு. இந்த யூஎஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்க, இதில் போனீங்கன்னா நம்ம பின் பண்ணியிருக்க, ஐ மீன் இந்த போர்டில் இந்த குரூப்பில் போட்டிருக்க பின் இது தான். பட் அது நீங்கள் முன்னாடி இப்படி காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த கெட் ப்ளஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இது பண்ணணும், பே பண்ணணும். இல்லாட்டி இந்த இன்சைட் பீட்டா அதையும் நம்ம பே பண்ணணும். ஸோ அதனால் நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குரூப்பில் போய் நம்மளோட பின் சேவ் ஆகிடுச்சு. நம்மளோட பின் யாராவது பார்த்தாங்கன்னா சேவ் பண்ணுவாங்க. அது அந்த லிங்க்கை தொட்டு உள்ளே போவாங்க. அது மூலிமா நமக்கு விசிட்டர்ஸ் ஏர்னிங்ஸ் வரும். இவ்வளோ தாங்க ட்ரைப்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஒரு குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுறது, அவ்வளோதான். நீங்கள் மறுபடியும் எனக்கு புது குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபைண்ட் ஏ ட்ரைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுங்க. இந்த ஃபைண்ட் ஏ ட்ரைபில் போய்ட்டு உங்களோட என்ன கேட்டகிரி, இப்போ நீங்கள் நார்மலாக ப்ளாக் வச்சுருக்கீங்க, ப்ளாகர் அப்படின்னு டைப் பண்ணுங்களேன். இதெல்லாம் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து ஜாயின் பண்ணுறது. இது ஜாயின் பண்ணலாம். 199 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆக்டிவிட்டின்னு ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது இந்த குரூப்பு. இது ஓப்பனில் தான் இருக்குது, நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் 227 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தா ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறது. ஓப்பன் ட்ரைப் இது நம்மளால் 5 ரெக்வஸ்ட் தான் கொடுக்க முடியும். ஸோ இதை இப்போதைக்கு யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு ரொம்ப இனி எனக்கு நிறைய குரூப்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஓப்பன் ட்ரைப்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அது 5 தான் கொடுக்க முடியும். இதே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அன்லிமிட்டடாக கொடுத்துக்கலாம். நம்ம பே பண்ண தேவையில்லை. நம்ம இப்படியே சர்ச் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும்ல, ஃப்ரீ இந்த மாதிரி ஜாயின்னு வந்தாலே அது ஓப்பன் குரூப்பு. ரெக்வஸ்ட் டு ஜாயின் கொடுத்தா அது சீக்ரெட் குரூப்பு. நம்ம ஓப்பன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது தான் பெஸ்ட். பிகாஸ் அதில் தான் நிறையா பேர் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரைப்ஸில் அடுத்தவங்களோட பின்ஸ், ஐ மீன் நம்ம எப்படி மற்றவங்களோட பின்ஸை தூக்கிட்டு வந்து நம்ம போர்டுக்குள்ளே பின் பண்ணி வச்சுருப்போமோ அந்த மாதிரி இதில் மற்றவங்களோட பின்ஸ் இதெல்லாம் இது மற்றவங்களோட பின் இதை கொண்டு வந்து நான் இதில் ட்ரைப் இந்த குரூப்பில் போட்டேன்னா அது அவங்களுக்கு தான் யூஸ், நமக்கு யூஸ் இல்லை. ஸோ நம்மளோட பின்ஸே இதில் ஃபுல்லாக போடுங்க, அதான் பெனிஃபிட் இதில். ஸோ இவ்வளோ தாங்க ட்ரைப்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஒரு ஃபேஸ்புக் குரூப் மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறோம். நமக்கு என்னென்ன குரூப் வேணுமோ அதில் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட பின்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அதில் போடுறோம். அவ்வளோதான், பெரிய மேட்ரே இல்லை. இன்கேஸ் நம்மளோட பின் அவங்களுக்கு பிடிச்சி போயிருந்தால் நம்மளோட பின்னை அவங்க போர்டில் சேவ் பண்ணுவாங்க. அவங்க போர்டை பார்க்குறவங்க அவங்க போர்டில் சேவ் பண்ணுவாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளோட பிஸ்னஸ், நம்மளோட ஏர்னிங்ஸ், நம்மளோட பிளாகிங், வாட் எவர் எல்லாமே வேறு லெவலில் ரீச் ஆகும். ஸோ இவ்வளோ தாங்க ட்ரைப்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பிஸ்னஸ் மில்லியன் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் மில்லியன் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.